எனக்கும் பிறவிய கொடுத்த இறைவன் இரக்கமுள்ளவன் என்று நான் இதுவரை எண்ணி இருந்தேன். எனக்கும் பிறவிய கொடுத்த இறைவன் இரக்கமுள்ளவன் என்று நான் இதுவரை எண்ணி இருந்தேன். நான் இதுவரை எண்ணி இருந்தேன். அவன் இரக்கம் ஒன்றிருந்தா போதும் எனக்கு, மற்றதெல்லாம் தானே வந்து சேரும் என்று நானும் மகிழ்ந்திருந்தேன். எங்கே அவன் இரக்கம் ஒன்றிருந்தா போதும் எனக்கு, மற்றதெல்லாம் தானே வந்து சேரும் என்று நானும் மகிழ்ந்திருந்தேன். என்று நானும் மகிழ்ந்திருந்தேன். இறைவன் இரக்கமுள்ளவன் மட்டுமில்லை, அரக்கனும் அவன்தான்னு இன்று நான் புரிந்து கொண்டேன். இறைவன் இரக்கமுள்ளவன் மட்டுமில்லை, அரக்கனும் அவன்தானே இன்று நான் புரிந்து கொண்டேன். நான் வாழ இரக்கமுடன் எனக்கு அவன் பிறவிய கொடுக்கவில்லை. இங்கே நான் வாழ எனக்கு அவன் இரக்கமுடன் பிறவிய கொடுக்கவில்லை. அதுக்கு குணமுடன் என்னையும் தண்டிக்கத்தான், அரக்க குணமுடன் என்னையும் தண்டிக்கத்தான் எனக்கு அவன் இப்பிறவிய கொடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எம்மே இறக்கப்பட்டு தான் என் தாயும் எனக்கு இவ்வுடம்ப கொடுத்தான்னு நான் இதுவரை எண்ணி இருந்தேன். என் மேல் இறக்கப்பட்டு தான் என் தாயும் எனக்கு இவ்வுடம்ப கொடுத்தான்னு நான் அதுவரை எண்ணி இருந்தேன். அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, என்னையும் தண்டிக்கத்தான் எனக்கு உடம்ப கொடுத்தான்னு. அப்புறம்தான் எனக்கும் தெரிஞ்சது, என்னையும் தண்டிக்கத்தான் எனக்கும் இவ்வுடம்ப கொடுத்தான்னு. எனக்கும் பிறவிய கொடுத்த இறைவன் இரக்கமுள்ளவன் என்று நான் இதுவரை எண்ணியிருந்தேன். அவன் இரக்கமுள்ளவன் மட்டும் இல்லை, அரக்கனும் அவன்தானே இன்று நான் புரிந்து கொண்டேன். இறைவன் இரக்கமுள்ளவன் மட்டும் இல்லை, அரக்கனும் அவன்தானே என்று நான் புரிந்து கொண்டேன்.